வா வாட் ரெசிபியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா வா வாட்டர் க்ரியேட்டிவிட்டி. வா வாட்டர் க்ரியேட்டிவிட்டியில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா பட்டர்ஃப்ளை மேக்கிங், அதாவது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோட க்யூட்டான பட்டர்ஃப்ளை மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா ட்ரெஸ்க்கு ப்ரோச்சாக யூஸ் பண்ணிக்கலாம், அங்கங்கே மோட்டிவ்ஸாக வச்சுக்கலாம், இல்லாட்டி க்ரீட்டிங் கார்ட்ஸில் டெக்கரேட்டிவ்க்காக வச்சுக்கலாம், இல்லாட்டி ஹேங்கிங் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இனிமேல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கீப் ஸ்மைலிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒன்று எடுத்துட்டோம்னா அதில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். 2 லைன்ஸ் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஷீட்டை பாருங்கள், 2 பீஸாக வந்துருச்சு. இந்த 2 பீஸில் தான் இப்போ நம்ம அந்த பட்டர்ஃப்ளை செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளைக்கு நீங்கள் இந்த 2 ஷீட் சரியாக போகுன்றதுனால உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஷீட்டில் 3/4 அளவுக்கு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அந்த இதை மார்க் பண்ணிக்கணும். அதேமாதிரி இன்னொரு அந்த பீஸ்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ண ஆரம்பிப்போம். அதை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண இடத்த நல்லா ஃபோல்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எந்த பிளேஸுன்றதை. தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நடுவில் இப்படி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 பீஸாக இப்படி ஸ்லிட் பண்ணணும். அது 2 பீஸாக ஸ்லிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த 2 இதில் ஒவ்வொருதையும் இப்படி பாதி பாதி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 4 பீஸாக ஸ்ப்ளிட் ஆயிரும். அதே மாதிரி அந்த நடுவில் நம்ம மார்க் பண்ண பிளேஸ்க்கு கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சோண்டு பிளேஸ் வரைக்கும் கட் பண்ணாமல் விட்டுறணும். அதே மாதிரி அந்த சைடு கூட இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, நடுவில் அந்த பீஸ் அளவுக்கு விட்டுறணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு கூட 4 பீஸ் அளவுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் தான் பண்ணுறோம், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணல. நடுவில் அந்த பிளேஸ் கட்டாயம் விடணும் நம்ம. அப்போ தான் அழகான க்யூட்டான பட்டர்ஃப்ளை ஃபெதர்ஸ் வரும். பாருங்கள், இது மாதிரி இந்த சைடு 4 இந்த சைடு 4 ஸ்லிட் பண்ண மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த பீஸ்லேயும் சேம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த சைடில் இருக்க அந்த பிளேஸில் கம் வச்சுட்டு இதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூகன் இருந்தால் க்ளூகன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது மாதிரி ஒட்டணும். இந்த பிளேஸ் அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். விட்டுட்டு இது மாதிரி ஒட்டணும். பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெப்பாக தெரியுது பாருங்கள். அது மாதிரி ஒட்டினோம்னா அந்த இது கர்வாக அழகாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் இந்த சைடு கூட செய்ய போகிறோம். இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம் வச்சு ஒட்டிகிட்டே வரணும். இதுக்கு ஃபெவிபாண்ட் ஈஸியாக ஒட்டிடும். ஸ்பீடாக ஓட்டுறதுக்காண்டி நம்ம இது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கூட ஸ்டெப் வைஸாக நம்ம அதை ஓரமாக அங்கே தள்ளி வச்சு ஒட்டிகிட்டே போகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடும் வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு 2 ஃபெதர்ஸ், அதாவது மேலேயும் கீழே ஃபெதர்ஸ்க்கு வர்றதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் கூட சேம் இருக்கணும், ஆனால் ஆப்போசிட் வேயில் இருக்கணும். இந்த சைடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குன்னா இது ஆப்போசிட் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் இருக்கணும். இப்போ அது செஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பீஸ் எடுத்து அதிலுடைய 2 பக்கத்தையும் சேர்த்து வச்சு அந்த இதில் எக்ஸ்ட்ரா அந்த இது இருக்குல்ல அந்த இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 பீஸையும் அந்த கம் வச்சு ஒட்டிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு சைட் தயாராகிடுச்சு. இப்போ கம் வச்சு ஒட்டிட்டு இப்போ அதே மாதிரி அந்த சைடு கூட தயார் பண்ணணும். ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இருக்கும். இந்த சைடு கூட அதே மாதிரி 2தையும் ஒட்டி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் கம் வச்சு ஒட்டிட்டோம்னா 2வது பீஸும் ரெடி ஆயிடும்.
இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது பீஸும் ரெடி ஆயிடுச்சா. இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு பாருங்கள், 2 பக்கமும் 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஆப்போசிட்டாக கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வரையாது. இது வந்து ஒரே மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ஒரே பக்கமாக வந்துச்சுன்னா அது முடியாது. 2 பக்கமும் இப்படி ஆப்போசிட்டாக அதாவது எந்த பக்கம் வருதோ அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன பீஸ் கிளிட்டர் பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்து அதனுடைய ஷேப்பை வந்து ஓவல் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறோம். ஓவல் ஷேப் கட் பண்ணதுக்கப்புறம் கம் வச்சு இது ரெண்டுத்தையும் ஒட்டிக்கிறணும். அதாவது 2 பக்கமும் அந்த பின்னாடி சைடு இருக்குல்ல அதை வச்சு 2 சைடும் ஒட்டிக்கிறணும். பார்த்துக்கோங்க, அது 2 பக்கமும் ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு அதை ஒட்டிக்கிறணும். இப்போ அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சைடு திருப்பி இதுதான் நம்மளுக்கு இப்போ ஃப்ரண்ட் சைடாக வரும். இப்போ இந்த சைடு கம் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்ட போகிறோம். நம்ம இது மாதிரி வரணும். ஸோ நம்ம இப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 ஓரமாக கம் ஒட்டிக்கிட்டு ஓரமாக அந்த ஸ்லிட் அளவுக்கு கம் ஒட்டிக்கணும். இப்போ அந்த சைடில் வந்து அதை நம்ம ஒட்டிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஸ்பீடாக ஒட்டிக்கிறோன்றதுக்காண்டி அது யூஸ் பண்ணுறோம். இது 2 சைடும் ஒட்டிக்கிடும். அவ்வளோதான், ஆயிப்போச்சு. நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன 2 பீஸு கோல்டன் கலராவது வேறு எந்த கலராவது நீங்கள் ஆப்போனன்ட் கலர் எடுத்திங்கன்னா நல்லா தெரியும். அது வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே 2 இருக்கும்ல தேனை உரிகிறது, அந்த இதுக்காண்டி இது நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் பீட்ஸ் இருக்கும்ல, பீட்ஸை வந்து நடுவில் ஒட்டி வச்சிட்டோம். பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது மோட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் எங்கேயாவது இது மாதிரி பின்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸில் ப்ரௌச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, சாரியில் ப்ரௌச் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அழகாக இருக்கும், கிராண்ட் லுக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டர்ஃப்ளைஸை. க்யூட்டான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சா? ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் நிறையா கலர்ஸில் செஞ்சுக்கலாம், செஞ்சால் அழகாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸில் வந்து ஓரமாக டிசைன் கோட்டை வைக்கலாம். இந்த பாருங்கள், ட்ரெஸ்ஸில் வந்து ப்ரௌச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.